இந்த காலை வேளையில ஆண்டவரே, இங்கே கூடி வந்திருக்கிற சபை மக்கள், குடும்பங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த இருள் சூழ்ந்த இந்த லோகத்தில் இமை பொழுது கூட எங்களை கைவிடாத தேவன் நீங்கள் தான். எல்லாரும் தேவனை மாத்திரம் நோக்குகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், கண்மணி போல் என்னை கர்த்தரே சுகாத்தாரே, காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே, காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே, அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதால், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தோழினார், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தோழினார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார், அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதால், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார், கடல் மேல் நடந்து
அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். நன்றி ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம். எத்தனை பேர் இந்த காவலில் தேவி சமூகத்தில் அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் பயப்படவே மாட்டேன். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட மாட்டேன். என் தேவையை பார்த்தும் பயப்பட மாட்டேன். என் சத்துருவை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். என் சரீரத்தின் பலவீனத்தை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் சகலவற்றையும் செய்ய வருவேன். நீர் என்னோடு கூடவே இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய பிள்ளைகளா, உம்முடைய ஜனங்களா எங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே நீர் சபையில கூட்டி சேர்த்ததற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறான். உம்மாக செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க கிருபையாக பலத்தாங்க எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தையின் மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படி சொல்லியிருக்கிறேன். உம்முடைய கருத்தில் எங்களை கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போதும் வேத வார்த்தைகளை வாசி கேட்போம், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20 வாசிக்க கேட்போம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி தேவநாமத்தை கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னா செய்து முடிப்பார். ஆமென். அவர் சொன்னா செய்து முடிப்பார். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு உலகம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஊழியம் செய்யறேன், அவருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனால் நான் உபத்திரவப்படுகிறேனே, கஷ்டப்படுறேனே, பாடுகள் வருகிறதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறதை பார்க்கலாம். இயேசு சொல்லுகிறான், உலகம் சந்தோஷப்படும், ஆனா நீங்க துக்கப்படுவீங்க. உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவேளை இந்த நாளில அவர் எப்படி நம்மை சந்தோஷிப்பிக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்வோம் என்று சொன்னா கண்டிப்பா துக்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில இயேசு சொல்லும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஒரு நபர் துக்கப்படுவது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து துக்கப்படுவது, கிறிஸ்துவோடு இருந்து துக்கப்படும் போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எப்படி என்று பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், வாசி கேட்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். ஒரு எக்ஸாம்பிளோடு பேசுகிறார். ஏசு பார்த்தீங்கன்னு சொன்னா தியரி நிறைய பிரீச் பண்ணிட்டே இருப்பாங்க, பிராக்டிகல் நிறைய செய்து காட்டுவாரு. இங்க விளக்குகிறார் இயேசு. ஒரு ஸ்திரீ தன்னுடைய கர்ப்பத்துல ஒரு பிள்ளையை சுமக்கும் போது
அந்த பிள்ளை கருப்பா சவப்பான்னு அவளுக்கு தெரியாது. அந்த பிள்ளை ஆடா பெண்ணான்னு அவளுக்கு தெரியாது. அந்த பிள்ளை யாரை போல இருக்கும்னு தெரியாது. ஆனா பிரசவ காலம் வருகிற வரைக்கும் அவள் எப்படி இருக்கிறாள்? நல்ல அந்த குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்து கொண்டே இருக்கிறாள். பிரசவ காலம் வரும்போது ஒரு வலி, ஒரு வேதனை, ஏதோ ஒரு உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு பயம். நிறைய பேருக்கு புரியறதில்லை. ஒரு விஷயத்துல முடிவு வரும்போது, ஆசீர்வாதமான ஒரு முடிவு வரும்போது ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஒருவேளை ஐயோ இவ்வளவு காலம் நான் கிறிஸ்துவுக்கு காத்திருந்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு மாறம் இந்த நாட்களிலே நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய தேவன் அதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது, ஒரு தாய், ஒரு ஸ்திரியானவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு அது செய்தி. ஒருவேளை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய கணவனுக்கு அது ஒரு செய்தி. ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது, பெண் பிள்ளை பிறந்திருக்கு, சிகப்பா இருக்கு அல்லது கருப்பா இருக்கு, இப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு செய்தி. இன்னும் சொல்லணும்னா நார்மல் டெலிவரி அல்லது நார்மல் டெலிவரி இல்லை அப்படிங்கறதெல்லாம் செய்தி. இந்த பெற்றெடுத்த தாய் அந்த பிள்ளை தன்னுடைய கைகளில வாங்கி பார்க்கும்போது அவளுக்குள்ளாக உயிரோடு கலந்த ஒரு உணர்வும் ஒரு மனரம்யமும் ஒரு மகிழ்ச்சியும் வருத. அதுதான் உங்களுடைய துக்கம். அதை சந்தோஷமாய் தேவன் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது விவரிக்க முடியாதது. இயேசு பேசுகிறார். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாயினுடைய உணர்வு. நீ ஒருவேளை எதையோ சுமந்து கொண்டிருக்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஒருவேளை நான் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், கவலையை சுமந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டிருக்க. நீ சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தான் நீ சுமந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து ஒருவேளை சிலுவை, நிறைய பேர் சொல்றாங்க, சிலுவை ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கிறது போல இருக்கலாம், அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறது போல இருக்கலாம், ஏன் எனக்கு இந்த ஒரு நிலை என்கிற கேள்வி கூட இருக்கலாம். அது உனக்கு ஆசீர்வாதமான நிலை. அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. எப்படி மாறுதுன்னா அடுத்து இயேசு சொல்கிறார், வாசி கேட்போம். அது போலவே நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நிறைய பேசும்போதே அழுக வருது இல்ல? ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாரம். இப்பொழுது என்ன சொல்லுறா? இப்பொழுது ஏதோ ஒரு பாரத்துல, துக்கத்துல, கவலையில நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த செய்தி, உங்களோடு தான் தேவன் பேசுகிறான். இப்பொழுது நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள், காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு ஜாய் பெர்மனன்ட். என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனை பிரச்சனை வந்தாலும், என்னுடைய வியாதி கேன்சர் அப்படின்னும் போது அது ஒரு துக்கமாய், பாரமாய், மன அழுத்தமாய், மரணமாய் எனக்குள்ளே இருந்த போது தேவன் என்னை சுகமாக்கி அப்படியே வெளியே தூக்கி நிறுத்திட்டு இப்போ ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் என்னை விட்டு எடுக்க முடியல. சொல்லுங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஒருவேளை உலகம் நினைக்க அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் நினைக்கலாம் அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கை முடிந்து போச்சு, ஏதோ ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். உலகம் ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், இயேசுவோடு பிறந்த சகோதரன், இயேசுனுடைய குடும்பத்தில் பிறந்தவன், இயேசுவை மூத்த சகோதரனாய் பார்த்தவன். அவருடைய வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் தான் கிறிஸ்து என்பதை அறியாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன், அவரை எதிர்த்தவன். அவர் மரித்த பிறகு, அவர் உயிரோடு எழுந்த பிறகு, என் வீட்டுல, என் குடும்பத்துல என்னோடு கூட பிறந்த இவர் தான் ரட்சகர், இவர் தான் தேவன் என்று அறிந்து கொண்ட போது யாக்கோபுல எழுதுகிறார். 1வது
அதிகாரத்துல யாக்கோபில் 1:2 சகோதரரே நீங்கள் பல விதமான சோதனைகளிலே அகப்படும் போது அவருடைய உள்ளத்துல அவர் எழுதும்போது சகோதரரே சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார், அது சீஷர்களுக்கு எழுதுகிறார், இயேசுவோடு கூடவே இருந்து ஊழியம் செய்தவர்களுக்கு எழுதுகிறார், இயேசுவோடு கூட இருந்து அவர் இப்ப இல்லை என்ற துக்கத்தோடு ஓடி போனவர்களை பார்த்து தேர்ச்சி எழுதுகிறார். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தொடர்ந்து எழுதுகிறான், அவன் உத்தமன் என்று அறிந்த பிறகு விளம்பின பின்பு அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை தேவன் தருவானா. தொடர்ந்து எழுதுகிறார். அந்த நிருபத்தை வாசிக்குவது ஆச்சரியமாய் இருக்கிறது. எப்படி எழுதினார்? உடைக்கப்பட்டவர்கள், ஐயோ உயிரோடு இருந்தாங்க, என்னோடு இருந்தாரு, என் வீட்டுல இருந்தாரு, அறியாமலே இருந்துச்சுன்னு இவ்வளவு பெரிய காரியத்தை மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து சபைகளை நடத்துகிறவராய் மாறினான், சபைகளை போதிக்கிறவராய் மாறினான். இயேசுதான் தேவன் என்பதை தைரியமாய் பிரசங்கித்தார். காரணம் என்ன? துக்கத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் எழுதுறாரு, அது பொறுமை உண்டாக்கும் என்பதை அறிந்து நீங்க மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்க. உடைய துக்கம் தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து இயேசு பேசும்போது அடுத்த வசனத்துல இப்படியே சொல்கிறார், வாசி கேட்போம். 21, 24 வாசிங்க. ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். ஏன் சொல்றாரு? இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால கிளைம் பண்ணு, இயேசுவின் நாமத்துல உனக்கு என்ன வேணும் தேவைப்படியே. ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்க, கேட்டா இயேசு தருவார். இயேசு தருவார். நீ தேவனுக்குள்ளே இருந்தா, தேவனோடு இருந்தா, உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் இருந்தா, தேவ பிள்ளை என்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா, நீ கேட்டு பார், தேவன் தருவார். ஆமென். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு. சந்தோஷம் நிறைவாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் ஜாய். அதுக்கு மேல துக்கம்ன்றது இருக்காது. ஒரு நிலையை சொல்றீங்களா? ஒருவேளை உபத்திரவங்கள் வரும், சத்துருக்கள் உபத்திரவத்தை வைப்பான், பிரச்சனைகளை வைப்பான், போராட்டத்தை வைப்பான், எதிர்த்து ஆட்கள் எழுப்புவாங்க. ஆனாலும் நீ துக்கப்படவே மாட்டார். நிலையை சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது குடும்பத்தின் இருக்கு, இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. உன்னுடைய இச்சமாய் நீ கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறாய் என்கிற நம்பிக்கை, மனுஷியோ உலகமோ உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளோ உன்னை துக்கப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த கம்ப்ளீட் ஜாய் அங்கே சொல்லுகிறார், நிறைவான ஒரு சந்தோஷம். அதற்கு பின்பதாக ஒருவேளை நீ தேவனுக்குள்ளாக இருந்து பாடுகளை அனுபவித்து, அவமானத்தை சுமந்து, நிந்தைகளை சுமந்து, கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருந்து அவர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின பின்பு ஒருவன் அந்த சந்தோஷத்தை உன்னை விட்டு எடுக்கவும் முடியாது. அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வீங்க. உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கா? அதுக்கு என்ன வேணுமா? இயேசு இதெல்லாம் எதற்காக பேசுகிறா? இந்த துக்கம் சந்தோஷம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே. 13வது வசனத்துல இப்படியே சொல்கிறார், வாசி கேட்போம். 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இயேசு நான் போகிறேன், இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நான் இப்ப போறேன், ஆனா உங்களை நான் தனியை விட்டுட்டு போல, ஒரு சக்தி ஆவியானவரை உங்களுக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு தத்தம். நீங்க அதை வாசித்து நம்ம இதோடு கூட இணைந்து நம்ம தியானிக்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி இப்படியா எழுதுகிறார். 2வது அதிகாரத்துல 26, 27 வசனம். தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீங்க எல்லாம் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தேவன், நீங்க எப்படி இருப்பீங்க என்பதை மிக தெளிவாய் பேசுகிறார். வாசி கேட்போம். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, தீர்க்கதரிசி சாப்பிடுகிறதை குறித்து பேசுகிறார். இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே சாப்பாட்டை குறித்து கவலைப்படாத, அது உனக்கு கொடுக்கப்படும் சொன்னார். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்றெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா.
நல்ல ஒரு அலேலியா சொல்லுங்க. இன்னும் நல்ல ஒரு அலேலியா சொல்லுங்க. என்ன சாப்பிடுவேன்ற துக்கம் உனக்கு வரவே கூடாது. ஆமென். எது இருந்தாலும் சாப்பிட பழகணும். எது இருந்தாலும் சாப்பிட பழகணும். உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட உன்னுடைய போஜனம், ஒருவேளை உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு தேவன் கொடுக்கிறத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை உன்னுடைய சரீரத்துல பலவீனங்கள் வரக்கூடும். நான் கற்றுக்கொள்வேன். ஒருவேளை உனக்கு பிடித்ததை செலக்ட் பண்ணாத தேவனுடைய எந்த பகுதியானாலும் தேவன் கொடுக்கிறதை பெற்றுக்கொள். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஆகாரம். ஒருவேளை நம்ம வீடு, நிறைய பேருக்கு நிறைய கற்பனை, இப்படி வீடு இருந்தா, இப்படி உணவு சமைத்தா, இப்படி எல்லாம் இருந்தா நல்லாதான் இருக்கும். என்னுடைய வீட்டுல தேவன் இருக்கிறார், என்னோடு கூட தேவன் இருக்கிறார். நான் புசிக்கிற ஆகாரத்தை என்னோடு புசிக்கும்படி என்று சொல்றார். இதோ வாசப்படியில நின்று தட்டுங்க. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஒருவேளை எப்படினாலும் அதை வியாக்கியானம் பண்ணல, அநேகர் பண்ணுகிறாங்க. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் சாப்பிடுகிற ஆகாரம், அந்த தண்ணீர், மோசே பார்த்தான் என்று சொன்னாரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உண்டிலிருந்து விலக்குவேன். அப்பமும் தண்ணீர், என் வீட்டில் இருக்கிற அப்பம் என் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. என் வீட்டில் இருக்கிற தண்ணீர் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை அந்நியன் வீட்டில் புசிக்கிறது இல்லை, கிறிஸ்துக்குள்ளா இல்லாத ஒரு நபரோடு ஐக்கியப்படுகிறதை விட என் தேவன் என்னோடு பந்தி இருக்கிறார், நானும் அவரோடு பந்தி இருக்கிறேன். நம்ம உணவை குறித்து கவலைப்படாது. இயேசு சொல்லிட்டாரு, நீ என்ன சாப்பிடுறியோ சாப்பிடுறாரு. நீ பார்ப்பீங்க சொன்னா, வனாந்திரத்துல ஒரு சிறு பையன் வைத்திருந்த அப்பம், அந்த மீன் ப்ரிப்பேர் பண்ணது யாரு? ஒருவேளை அந்த சிறு பிள்ளையினுடைய தாய். அவ எவ்வளவு பிரேயர்ஃபுல்லா இருந்திருக்கான், எவ்வளவு பிரேயர்ஃபுல்லா இருந்தது. அடிக்கடி யோசிப்பேன், அவன் கொண்டு வரும்போதே அது ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த பிளான்ல வச்சா தேவன் அனாதி தீர்மானத்துல அந்த வீட்டில செய்யப்பட்ட அப்பம் விசேஷமான அப்பமாய் மாறும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தான். ஒருவேளை கொஞ்சம் நாள் இருந்தது, தேவை அதிகமா இருந்தது. அங்கே கிறிஸ்து இருந்தபடினாலே அந்த சாப்பாட்டு பிரச்சனை அங்கே அற்புதமாய் மாறிச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க, சாப்பாட்டை குறித்து கவலைப்பட வேண்டாம். இங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு, வாசிப்போம், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. தேவன் இருக்கிற இடத்துலதான் திருப்தி அடைய முடியும். அலையிலே சொல்லுங்க. நிறைய வீட்டுல சண்டை எங்க வரணும்? சாப்பாட்டு மேஜையிலே தான் வரும். அங்க இயேசு இல்லாதபடினாலே, கிறிஸ்து இல்லாதபடினாலே, கிறிஸ்து இருந்தா நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன அர்த்தம்? காலங்களை இன்றைக்கு நாம் அறிந்து இருக்கிறோம். என் வேதம் சொல்லுகிறது, விதைக்க ஒரு காலம் உண்டா, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு. காலங்கள் நமக்கு தெரியும். மழை காலம், வெயில் காலம், இப்ப சொல்றது போல கொரோனா காலம், எல்லா காலத்திலையும் நீ சம்பூர்ணமாய் சாப்பிடுவாய். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா காலங்களிலும் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யறது இல்லையா? வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஆமென். ஒருவேளை பிசாசு வைத்திருப்பான் திட்டங்களை எல்லாம். பிசாசு நிறைய பிளான் வச்சிருப்பான். பிசாசு வைத்திருக்கிற பிளான் வெளியே தெரியும். அவன் வச்சுட்டு நம்ம அழகம்ல, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை அதெல்லாம் பிசாசு உன் வாழ்க்கையில வச்சிருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் வெளியே தெரியும். தேவன் வைத்திருக்கிற திட்டம் மட்டும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்தோட காத்திருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசம்னா என்ன? நீங்க எல்லாம்
கண்டு பார்த்து விசுவாசிக்கிறீங்க, நாங்கெல்லாம் தரிசித்து நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆமென். நாங்க விசுவாசித்து நடக்கிறோம். நாங்கெல்லாம் பார்த்து இல்லையா, நாங்க விசுவாசித்து நடக்கிறோம். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பான். கண்ணை மூடிட்டு நம்ப தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். அடுத்து சொல்லும்போது அடுத்த விசுவாசிங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எது தெரிஞ்சுக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை, உபதேசங்களை எல்லாம் அறிந்திருந்தான். கிறிஸ்து தான் தேவன் என்பதை மட்டும் அறியல. எல்லாம் தெரியும். சபையை துன்பப்படுத்தினான், ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்தான், பக்தி வைராக்கியம் உள்ளவன், யூதரில் பிறந்த யூதன், எபிரேயன், நிறைய பேசுறான். பெருமையா சொல்லணும்னா அவ்வளவு வசதி படைத்தவன். born with gold and silver. அவருடைய தகப்பன் கப்பல்களை வைத்திருந்தான். அவன் கஷ்டம் என்பதே இல்லை. அவ்வளவு பக்தி வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்தவன். கிறிஸ்து மாத்திரம் தேவன் என்பதை அறியாமல் இருந்தான். ஆண்டவராகிய தேவன் அவனை சந்திக்கிறார். சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொன்னார். நீர் யார்? இதுவரைக்கும் நான் கேட்காத ஒரு சத்தம். நீர் யார்? அது சொல்றாரு, நானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு. பவுல் சபையை துன்பப்படுத்தினான். சபையிலே தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தினான். அநேக காரியங்களை செய்ததால் வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவன் துன்பப்படுத்தினானோ அங்கே இயேசு பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒருவேளை என்ன புரியுது? எனக்கு ஒன்று புரிஞ்சுது. நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது, நம்ம தேவனையே நம்பி வாழும்போது, நம்மளை துன்பப்படுத்துறோம்னு நினைச்சிட்டு நம்மை உண்டாக்கின தேவனை துன்பப்படுத்துகிறார்கள். அவர் நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென், ஆமென். அங்கே பேசுகிறார் இயேசு. அவன் என்ன செய்தா? நீரியானா, ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே, நீர்தான் இயேசுவா சொல்லுகிறார். எல்லாருக்கும் தரிசனமான அவர் ரொம்ப ஹானர் பண்ணாங்க. இருந்த எல்லாம் அங்கே சீஷர்களை, அவரை பார்த்தவர்கள். யோவான் எழுதும்போது எழுதுகிறான், நான் அவரை பார்த்தவன், அவரை தொட்டு பார்த்தவன், அவரோடு கூட தூங்கினவன், அவரோடு கூட புசித்தவன், நிறைய காரியங்களை யோவான் எழுதுகிறான். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், பாவிகளிலே பிரதானமான பாவி நான் தான் பாவிகளிலே பிரதானமானவன். இந்த பாவியாகி எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்து தான் தேவன் என்பதை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான இருந்த யாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாய் விட்டேன். விடுதேவ பிள்ளையே, ஒருவேளை உலகத்தை நீ பிடித்துக் கொண்டிருக்கலாம், உலகத்தில் இருக்கிற இச்சைகள் உன்னை ஆட்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை பண ஆசை இருக்கலாம், பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கலாம், பல அடிமைத்தனத்துக்குள்ளாய் நீ கட்டப்பட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே விடு. எப்படி உயர்த்துறார் தேவன், எப்படி உயர்த்துறார் தேவன். மனுஷர்கள் கண்கள் காண உன்னை உயர்த்தி வைப்பார். லாபமாய் இருந்ததை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி நான் குப்பையுமாய் விட்டேன் என்று சொல்கிறார். தேவன் அவனை கனப்படுத்தினார், உயர்த்தினார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று, நான் உங்கள் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கன்ஃபர்மேஷன். திரும்ப யோவேல் தீர்க்கதரிசி பேசுகிறார். சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அங்கு தீர்க்கதரிசி பேசுகிறார். வாசி கேட்போம். அதற்கு பின்பு நீ அறிந்து கொண்டால்தான், நீ தெரிந்து கொண்டால்தான், நீ நம்பினால்தான், நீ விசுவாசித்தால்தான், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அபிஷேகம் வேணும். இன்னைக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். எதற்கு? சகலவற்றையும் அறிந்து கொள்ள, சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள, சவால்களை சந்திக்க உனக்கு அபிஷேகம் வேணும். இயேசு பேசுகிறார். இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
உன் பிள்ளைகள் எல்லாம் பேசும், ஞானம் உள்ளவர்களாய் பேசுவாங்க, தீர்க்கதரிசிகளாய் பேசுவாங்க, அழுமூஞ்சுகளா இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். அவங்களுக்கு தெரியும், இயேசு என்னுடைய தகப்பன், இயேசு என்னுடைய தேவன், அவர் எனக்காக ஜீவனையை கொடுத்தவர். பவுல் எழுதும்போது எழுதுகிறார், மற்றொன்றையும் அருளாதிருக்கிறது எப்படி எப்படி கொடுக்க மாட்டாரு? அடிக்கடி சொல்றது, ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில தேவன் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் தான் முடிப்பாரு. நம்ம அவர் கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கிற. நீ எந்த லெவல்லையும் முடிக்க முடியாது. நிறைய பேர் போதும், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றாங்க. உன்னால முடிக்க முடியாது. ஆரம்பித்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் தான் முடிப்பார். நம்மாலே ஆகும் என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய லைஃப்ல அவர் தான் கிரியை செய்கிறவர், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். நம்ம வேலை என்ன தெரியுமா? அவர் யுத்தம் செய்வார், ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பாரு. அவரோடு கூட இருந்து அவரை அறிந்து கொள்ளலாம். ஆமென், ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஆவி ஊற்றப்படும்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம், ராஜாக்களாய் அபிஷேகம், தீர்க்கதரிசிகளாய் அபிஷேகம். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே ஊழியக்காரர்களாய் அபிஷேகப்பட்டாங்க, ராஜாக்களை அபிஷேகப்பட்டாங்க, ஆசாரியர்களாய் அபிஷேகப்பட்டாங்க. பல விதமான அபிஷேகம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய அன்றைக்கு பெத்லெஹேம் மீது தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார். ஆஸ்தரிப்பு கூடாரத்தை கட்டி முடிக்க தரிசனத்தை பார்த்தவன் மோசே, கட்டினவன் பெத்லெஹேம். அப்படி அவன் பார்த்ததை இங்க சொன்னார். அபிஷேகத்தை ஊற்றினான், மிக அழகாய் கட்டினான் பெத்லெஹேம். அந்த அபிஷேகம் குறிப்பிட்ட காரியத்தை செய்ய ஊற்றப்பட்ட அபிஷேகம். தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்யறவரையும் அபிஷேகம் இருக்கு, அப்புறம் எங்களுக்கு அந்த பலன் இல்லை ஆண்டவரே, போயிருந்தேன் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என்னில சிருஷ்டியும், பெர்மனன்ட் ஸ்பிரிட் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுவேன். தாவீது தான். இயேசு சொன்னான், நிலைவரமான ஆவி, தேற்றரமான. யோவான் 16:7 வசனம் இப்படியே சொல்லுகிறது, 13வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. வேகமாய் வாசிக்கப்போம். 7:13 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன், தேற்றுகிறது என்ன? தேற்றுகிறது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8 எழுதுகிறான், நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாது இருக்கும்போது வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை உனக்கு பிரேயரே வரலையா? அவ்வளவு துக்கமா? உடைந்து போய் இருக்கிறியா? ஒரு இடத்துல அமைதியா உட்கார. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் ஜெபமாய் மாறும். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் ஜெபமாய் மாறும். தேற்றரவான அவர் நம்மை தேற்றுகிறார். அவர் தேற்றினாதான் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், சகலமும் அவருடைய தேவ பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்குதான். சொல்லுங்க ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்குது. பவுலை அடித்தார்கள். பவுலும் ஷீலாவும் ஊழியம் செய்த போது அவனை அடித்தார்கள், அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அங்க அடையாளங்களை உடையவர். அவருடைய பாடியில அடிக்கப்பட்ட காயங்கள் உண்டு. பவுல் மாத்திரம் தைரியமா சொல்றது, அடி பவுலை போல அடி வாங்கி இருக்கவே முடியாது. அவருடைய அங்க அடையாளங்களை உடையவன். என்னுடைய உடம்ப பார்த்தா காயங்கள் தெரியும்னு சொல்றாரு. ஒன்று குறைய 40 அடிகள் அடிப்பாங்க. அப்பெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு உடைகள் எல்லாம் கிழிச்சிட்டாங்க, அவமானப்படுத்துகிறார்கள். வெளியில அங்கே சந்தை வெளியில அவனை அவமானப்படுத்தி கொண்டு வந்து கழுமரத்துல கட்டி போட்டாங்க. அப்ப என்ன செய்தாராம் பவுல்? அவர்கள் பாடி ஆராதித்த தேவனை துதித்தாங்க. துன்பத்தின் நடுவுல, அவமானத்தின் நடுவுல, துக்கத்தின் நடுவுல யார் அதை செய்ய முடியும்னா, இந்த துக்கம் சந்தோஷமா மாறப்போகுதுன்ற விசுவாசிக்கிறவர்களால மட்டும்தான் செய்ய முடியும். துதித்து ஆராதித்தார்கள். அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது.
அஸ்திவாரங்கள் அசைந்தது, உடைந்தது, எல்லாம் கதவுகள் எல்லாம் திறந்தார் தேவன். நம்மளால தான் செஞ்சிருப்போம். ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு ஏதாவது அப்படின்னு நடக்கும், அந்த கேப்ல ஓடி எஸ்கேப் ஆயிரும். அற்புதத்தை பார்க்கவே மாட்டோம். அமர்ந்திருந்து பிள்ளை சாட்சி சொன்னாலே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அந்த எண்டு வர வரைக்கும், உலகம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் காத்திரு தேவப்படியே. அங்கே இருந்தா போல் ஒன்றும் செய்யாத, ஒருத்தர் கூட ஓடி போன. இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஊழியக்காரன், இவன் விசுவாசிக்கிறவன். அங்க இருந்தா உள்ளே அடைக்கப்பட்டவர்களும் அங்கே இருந்தார்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரு நபர் கூட ஓடி போல. கண்ட்ரோல் வைத்துக் கொள்கிறது தேவன். நீ சரியா இருந்தினா உன் குடும்பத்துல ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. கண்ட்ரோல் தேவனுடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. அங்கே நிறுத்தினோம், எல்லாரையும் நிறுத்தினான். அங்கே பிரசங்கித்தார்கள் தேவ வார்த்தையை. அங்கே இருந்த எல்லாரும் ரட்சிப்படைந்தார்கள். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அந்த அபிஷேகம், பவுல் மீது ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவனையும் சேதப்படுத்தல. கட்டு வீரியன் கண்டித்த போது பவுலும் சாகல, மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினான் பவுல். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற நபராய் மாறிப்போம். அங்க இயேசு சொல்லும்போது சொல்கிறார், தேற்றரவாளனை அனுப்புவேன். 13வது வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியம். அதுக்கு மேல உன்னை டீச் பண்ண வேண்டிய ஆள் தேவையில்லை. தேவைப்படி சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே வருவார் என்று சொன்னால் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, நல்ல டீச்சர் தான். சத்தியத்துல நடத்துகிற நபர், நீதியின் பாதையில நடத்துகிற நபர், வெற்றிக்கு நேரம் நடத்துகிற நபர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல நிறைய ஆட்கள் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ட்ரெயின் பண்ண ஆள் இருப்பாங்க. பெஸ்டா பண்றவங்கன்னு நீங்க நிறைய பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை டாப்பர்ஸ் வரணும்னு சொன்னா அவங்கள டீச் பண்றதுக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இந்த உலகத்துல எல்லா பகுதியிலும் நீ வெற்றி அடையணும்னா இயேசு மாத்திரமே வழி. அல்லேலூயா. அவர்தான் நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்தி செல்கிற தேவன். அவர்தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் கேட்கும்னு தீர்க்கதரிசி சொன்னாரே. இயேசு சொல்லிட்டு போயிட்டார், தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் சுயமா பேச மாட்டார். நிறைய பேர் சுயமா பேசுவாங்க, சுயமா ஏதாவது சிந்திப்பாங்க, சுயமா யோசிப்பாங்க. உட்கார்ந்து இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கேன், இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். யோசிக்காத. பிளைன் பேப்பரா இருந்தா தேவன் எழுதுவாரு. நான் நியூ இயர் அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு புதிய புத்தகம், ஒரு டைரி உன்னுடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த டேவை ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஆலயத்துல இருந்து 12 மணிக்கு தேவனை துதித்து ஆராதித்து ஸ்தோத்திரித்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செபித்துட்டு போயிட்டு சுயத்துல நீ பேசுகிறது. அன்னையில இருந்து கவுண்ட்ல 2 புக்கு இருக்கான். வேதம் சொல்லுது 2 புத்தகங்கள் தேவனுடைய கருத்துல இருக்கு. ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்னு ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல நீ ரட்சிக்கப்பட்ட உடனே பேர் எழுதிருவார் தேவன். எல்லா பேரும் எழுதிடுவாரு. சரியில்லைன்னா கிறுக்கி போட்டுருவாரு. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரலன்னா பேர் எடுத்துருது. நம்ம ரெஜிஸ்டர் ஆயிடும், என்ட்ரி விழுந்துடும். நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு தேவனை விசுவாசித்து உள்ளே வரும்போது எழுதிடுவாரு. அங்கே மோசே பேசுகிறார், ஆண்டவரே இவர்களை அழிக்கிறதை விட என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். 7 சபைகளுக்கு தேவன் பேசும்போது அப்படிப்பட்டவனை, கீழ்ப்படியாதவனை, விசுவாசிக்காதவனை, அசுத்தம் உள்ளவனை, தேவனை நம்பாம உலகத்துல குப்பையில கிடக்கிறவனை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்றாரு ஆவியானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரு ரிமூவ் ஆயிடும். நீ வெளியே இருந்து அவுட் ஆஃப் கோர்ட்ல நின்னுட்டு எது செய்தாலும் நீ பிளஸிங்கை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொன்னு ஞாபக புஸ்தகம். உனக்கு ஞாபகம் இருக்காது. நீ உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ சிந்திக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு ரெஜிஸ்டர்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். பழைய நாட்களில் இன்னும் சொல்ல போனா நாங்க பைபிள்
ஸ்கூல் படிக்கும்போது, பைபிள் காலேஜ் படிக்கும்போது என்னோடு இணைந்து படித்த ஒரு சகோதரர்கள். அது எப்படி பாசிபிள்? அது எப்படி முடியும்? இவ்வளவு பெரிய உலகத்துல இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கும்போது ஏதோ இப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்றதெல்லாம் எங்களால விசுவாசிக்க முடியாது. நிறைய காரியத்தை பேசலாம். இன்றைக்கு இட்ஸ் பாசிபிள். இன்னைக்கு நம்ம வெறும் குப்பைகள், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள். தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தேவ பிள்ளைகளாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் கொண்டு வந்துருச்சு. எதை எவ்வளவு நம்ம அங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தெரியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீ பேச பேச ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு சேகரிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய அம்மாவுக்கு தெரியாது நீ என்ன பண்றன்னு, உன்னுடைய அப்பாவுக்கு தெரியாது, உடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தெரியாது, உடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாது, உன் நண்பர்களுக்கு கூட தெரியாது. ஏசு சொல்லும்போது சொன்னா, எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏசு சொல்றா, அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா. என்னுடைய வாழ்க்கையை மாற்றின வசனம், என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றினது. ஒருவேளை இவங்க எப்படி சொன்னாங்க, அவங்க எப்படி சொன்னாங்க, அழாத தேவர்களே. அவனுடைய பார்வையெல்லாம் ஒரு பாதி தான், அல்லது உன்னை ஏதோ ஒரு காரணத்துல பார்க்கிறாங்க, ஜட்ஜ் பண்றாங்க. அந்த ரங்கத்தில் ஒருவனை பார்க்கிறார். இன்னும் அறிந்தவர் அவர் தான். உன்னுடைய நினைவுகளும் அவருக்கு தெரியும், உடைய சிந்தையும் அவருக்கு தெரியும், உடைய செயல்களும் அவருக்கு தெரியும். அப்பா நான் உடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பாரு, ஒரு ரெக்கார்ட் வேற பண்றாரு. கடைசி நாட்கள்ல தெரியும். அப்படியே வெளியரங்கமாய் எல்லாவற்றையும் அறிவிக்கிறது. ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, அதுல எழுதி வைத்துக் கொண்டே இருப்பான். நம்ம எப்படி நடக்கிறது? சத்தியத்துல நடக்க, நம்மை வழி நடத்த. அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். அந்த ரங்கத்துல பார்க்கிறாரு, கரெக்ஷன் பண்றாரு. உன்னை ஒருவேளை உனக்கு வலிக்கும், இதை செய்யாதேன்னு சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி உன்னை குற்றவாளிய நிறுத்தி உலகம் பேசும். தேவன் மாத்திரம் தனியா பேசுறாரு, உன்னோடு பேசுவான். சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உன்னோடு பேசுவான். நீ தேவ பிள்ளை, நீ இதை செய்யக்கூடாது. ஒரு பாவம் செய்ய நீ எத்தனைக்கும் போது உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்கும், நீ தேவ பிள்ளை, உன்னை தேவன் பிரித்தெடுத்தான், ஜீவனையே கொடுத்து மீட்டவர், நீ இதை செய்யக்கூடாது, நீ நடக்கிற வழி தப்பு, அந்த வழி கேட்டுக்கு போகிற வழி, நீ சரியான வழியில நடக்கணும்ன்ற சத்தியத்தை எல்லாம் போதிக்கிற தேவாவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். துக்கத்தையே சுமந்து இந்த உலகத்துல ஒருவேளை துக்கம் வரும்னா அது இந்த துக்கம் தான் பெர்மனண்டா இருக்கும். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளாக துக்கம் வரும்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுகள் வரும்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவனுக்கு உபத்திரம் வரும்னு சொன்னா அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், நிரந்தரமான சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மை அவர் சீர்படுத்துகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், வணைந்து கொண்டே இருப்பார். அவர் புயவன், அவருடைய கரத்துல களிமண். நம்ம ஒருவேளை யாரால நம்மளை பூரணப்படுத்த முடியும்னா தேவனால மட்டும்தான் பூரணப்படுத்த முடியும். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் பேசுகிறார். தேவனே உலகம் சந்தோஷப்படும். நீ அதை பார்த்து ஐயோ இவங்க இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களே. ஒரு நபர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒரு கேள்வி கேட்டார். நான் ரட்சிக்கப்பட்ட காலம், தேவனோடு இணைந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு டிராக்ஸ் கொடுக்கும்போது என் கையில் இருந்த அந்த டிராக்ஸை வாங்கிட்டு அவர் கேட்டார், நீ என்ன வச்சிருக்க? உனக்கு சொந்த வீடு இருக்குதா? எங்களுக்கு அப்ப சொந்த வீடு எல்லாம் இல்லை. என்ன இருக்குது? உன் ஏசு என்ன தருவாரு? இங்க திண்ணையில படுத்திருக்கிற இவனுக்கு ஒரு வீடு தருவாரா? பல காரியங்களை கேட்டிருக்கிறான். அப்ப அவரிடத்துல வாலிப நாட்கள் தெரிந்தோ தெரியாமலோ, விசுவாசித்தோ விசுவாசிக்காமலோ எப்பொழுதுமே தைரியமாய் பேசுகிற, நம்ம பயப்படவே மாட்டேன். என்னை மிரட்டுகிற ஆட்களை எல்லாம் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், உன்னோடு உங்களோடு இல்லாத ஒன்று என்னோடு இருக்கு, என்னோடு இயேசு இருக்கிறார். அவர் தான் வானத்தை பூமியும் படைத்தவர். வீடு மட்டும் என்னதில்லை, இந்த பூமியை நம்ம இன்னைக்கு வாசிச்சோமே மனுஷனுக்கு தந்தார், என்னை போல அவருடைய பிள்ளைக்கு தான் தந்தார்னு சொன்னேன். பைத்தியம் பைத்தியம்னு சொன்னான். அந்த நபர் என்னை பார்த்து நீ பைத்தியம்னு சொன்னாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரியாய்
அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து மரண படுக்கையிலிருந்து என்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து என்னுடைய சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தந்து சாட்சியை வைத்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். மெய்யாகவே ஒருவேளை உலகத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று கவலையோடு நீங்க வந்திருந்தா நம்மோடு ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல என்னுடைய நாமத்துல நீ இதுவரைக்கும் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வது. இன்னைக்கு கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்டதையும் கேட்க மறந்த எல்லாவற்றையும் கொடுத்தவர் நம்முடைய தேவன். கேட்கிறோம் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோம். இதற்கு அழுது கொண்டிருக்கும்படி அழைக்கப்படலை. நம்மள அழுது கொண்டிருக்கும்படி அழைக்கப்படலை. உலகத்தில் இருக்கும்படி அழைக்கப்படலை. பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோன்றதெல்லாம் ரெக்கார்ட்ல தேவன் வைத்திருக்கிறார். நம்மை அழிக்க அல்ல, நம்மை கைவிடவும் அல்ல. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒருவேளை நீ காயப்பட்டிருந்தா அந்த காயத்தை அவர் தான் கட்டுவார். நீ உடைக்கப்பட்டிருந்தா அவர் தான் உன்னை உருவாக்குவார். நீ ஒருவேளை தள்ளப்பட்டிருந்தா அவர் தான் உன்னை தூக்கி எடுப்பார். ஒருவேளை சத்துருவின் போராட்டத்தில் நீ இருந்தா அவர் தான் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இன்றைக்கு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம எல்லா கைகளையும் நன்றி ஆண்டவரே, எங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாளிலே கூட எங்களோடு கூடவே இருக்கிறார். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி எந்த துக்கம் இன்றைக்கு இவர்களை அழுத்துவது, எந்த வாரத்துல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்காங்களோ, கேட்டுக் கொண்டிருக்காங்களோ, ஆண்டவரே இந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ, அந்த வாரத்தை உன் மீது வைத்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விடுவீர்கள். சுமக்க முடியாத எந்த பாரமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது மாறட்டும். பெற்றுக்கொள்ள முடியாத எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்போது பெற்றுக்கொள்வார்களாம். தடைகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நிறைவான சந்தோஷமாய் மாற்றி நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி செபிக்கிறேன். உங்க நாமத்திற்கே மகிமை வரப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.